ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது வெனஸ்டே மார்னிங்கு. அமாவாசை படையல் சாதத்துக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அணில் குட்டிங்க ரெண்டும் என்னை பார்த்து ஓடி வந்துட்டு இருந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து சுதாரிக்கிறேன்னு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. அந்த கிளிக்கை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இப்போ ரீசெண்டாக சம் பீப்பிளை பார்க்குறேன். மேபி நான் மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிக்காமல் பெரியவங்க நீ உரமாக போமா நீ குழந்தை அப்படின்னு சொன்னதுனால நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமோ என்னமோ தெரியல. பட் இப்போ நான் நிறைய பீப்புள் இந்த மாதிரி கவனிக்கிறேன். அதாவது ஒரு பர்சனுக்கு வந்து லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் டவுன் பீரியடை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபினான்ஷியலாகவும் ஆகட்டும், ஹெல்த் இஷ்யூவாகட்டும். உடனே வந்துட்டு நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. நீங்கள் எனக்கு கெடுதல் நினச்சிட்டிங்க, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. இவங்க யாருக்கோ கெடுதல் நினச்சிருக்காங்க, அதனால தான் இவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக அவங்களோட சுச்சுவேஷனை நம்ம ஜட்ஜ் பண்ணிவிடுவோம். பட் யோசித்தோம்னா எல்லார் வாழ்க்கையிலையுமே பணக்காரங்களாகட்டும் ஏழையாகட்டும் ஏன் நம்மளோட வாழ்க்கையிலையுமே ஒரு டவுன் பீரியடை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். பட் நமக்குன்னு வரப்போ நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லைல்ல. அடுத்தவங்களோட லைஃப்பில் அது வரப்போ தானே யோசிக்கிறோம். அந்த டைமில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க வேர்ட்ஸ்னால அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. இதை நிறைய பேர் யோசிக்காமல் பட்டுன்னு வார்த்தை விட்டுருவாங்க. பட்டு அது அவங்கள எவ்வளோ காயப்படுத்தும்ல. ஏற்கனவே அவங்க லைஃப்பில் கொஞ்சம் டவுனாக இருக்கிறப்போ நம்ம சொல்கிற வார்த்தைகள் இன்னும் அவங்கள காயப்படுத்தும்ல. ஏன் இப்படி இருக்காங்கன்றது தான் எனக்கு தெரியல. நல்லபடியாக மாமனாருக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. இப்போல்லாம் வந்துட்டு குட்டியும் சேர்ந்து அவங்க தாத்தாக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஈவினிங் நல்ல மழை, அந்த சவுண்டு தான் கேட்டு வந்திருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சத்தத்தெல்லாம் ரசிக்க பிடிக்கும். அதனால தான் உங்களையும் கேட்க வச்சேன். இந்த மாதிரி நியூட்ரலாக எந்த யோசனையும் இல்லாமல் ஒரு பக்கமாக உட்காந்து மழையை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்கள ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நாம் அந்த இடத்துல இருந்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம மேக்ஸிமம் தப்பு குறைச்சிக்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லார் லைஃப்லையுமே இப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். நமக்கு மட்டும்தான் இப்படி இல்லை நாம் யாருக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம லைஃப்பில் இருக்க பிரச்சனையை சரி பண்ண யோசித்தோம் அப்படின்னாலே நம்ம லைஃப் நல்லா போகும்னு நினைக்கிறேன். பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.